தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கோவை மாநகராட்சி திமுக மேயர் கல்பனா ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனுக்கு ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்டின் வழங்க கேட்கலாம். மார்டின், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? கோவை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா செய்துவிட்டதாக நேற்று முதல் பல்வேறு கட்டங்களாக தகவல் பரவி வந்தது. இந்நிலையில் நேற்று சென்னை சென்றிருந்த கல்பனா ஆனந்த்குமார் அங்கே அறிவாலயத்தில் கட்சி வட்ட தலைமை கழகத்தில் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கட்சியிலிருந்து திமுக கட்சியிலிருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இதற்கிடையே இன்று கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் கல்பனா ஆனந்த்குமார் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார். நேரில் வந்து கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் தொடர்பாக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் கேட்டபொழுது ஆம், ராஜினாமா கடிதம் கிடைக்கப்பெற்றது என கூறியிருக்கிறார். அதில் என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி மேயராக தன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பணியாற்ற முடியவில்லை என்று தகவல் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது கோவை மாநகராட்சி கலையரங்கத்தில் ஆணையர் ஒரு விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்தவுடன் அவருடன் நேரடியாக அவருடன் பேட்டி எடுக்கப்படும். இது தொடர்பாக செய்தி எடுக்கப்படும். மார்டின், இந்த திடீர் ராஜினாமா எதனால் நடைபெற்றது? ஏதேனும் கூடுதல் விவரம் இருக்கா? கடந்த மார்ச் 4ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் மேயராக முதல் பெண் மேயராக கல்பனா ஆனந்த்குமார் பதவியேற்றார். இந்த பதவியேற்பின் பொழுதே ஏற்கனவே கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளில் 97 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருந்தன. 3 வார்டில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதிக பெரும்பான்மையுடன் இங்கே கோவை மாநகராட்சியை கைப்பற்றிய திமுக யார் இங்கே பெண் மேயராக வருவார்கள் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்திருந்தது. இதற்கான பல பெண் உறுப்பினர்களும் இந்த போட்டியில் பங்கேற்றிருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் கோவையில் இருக்கக்கூடிய 17வது வார்டு அங்கே வெற்றி பெற்ற கல்பனா ஆனந்த்குமார் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஏனென்றால் அன்றைய உள்ளாட்சி தேர்தலின் பொழுது தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் கோவை தேர்தல் பொறுப்பாளராக பணிபுரிந்தார். அவரின் சிறந்த வெற்றி வியூகம் காரணமாகவே கோவை மாநகராட்சி திமுக வசம் வந்ததாக கருதப்பட்டது. எனவே அவர் கை காட்டக்கூடிய ஆள்தான் இங்கே கோவை மாநகராட்சி உறுப்பினராக வருவார்கள் என பேசப்பட்டது. இந்த சூழலில் தான் ஆனந்த்குமார் கல்பனா மேயராக இருந்த கல்பனாவின் கணவர் ஆனந்த்குமார் செந்தில் பாலாஜியின் தீவிர விசுவாசியாக வலம் வந்தார். எனவே யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் முறையாக தேர்தலில் நின்று போட்டியிட்டு வென்ற கல்பனா ஆனந்த்குமார் கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக அறிவிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளாக மேயராக பணிபுரிந்த கல்பனா ஆனந்த்குமாருக்கும் கோவையிலே இருக்கக்கூடிய இதர பிற திமுக மன்ற உறுப்பினர்களுக்கும் பணிப்போர் நீடித்து வந்தது. ஏனென்றால் கோவை மாநகராட்சியில் செய்யக்கூடிய பல்வேறு அடிப்படை பணிகள், மக்கள் பணிகள், திட்டங்கள் என எந்த விதமான வார்டுகளில் நடக்கக்கூடிய பணிகளுமே மேயராக இருக்கக்கூடிய இருந்த கல்பனா ஆனந்த்குமார் எந்த அனுமதியும் கொடுப்பதில்லை. அதற்கான கொடுக்கப்பட்ட டெண்டருக்கும் பணம் அங்கிருந்து விடுவிக்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக பலமுறை திமுக தலைமைக்கு கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு திமுக கட்சி சார்ந்த மன்ற உறுப்பினர்கள் பல புகார்களை அனுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கோவையில் இருக்கக்கூடிய கோவை மாநகராட்சி பகுதியில் நாள்தோறும் அள்ளக்கூடிய குப்பைகள் வெளியூரில் இருக்கக்கூடிய குப்பை கடைகள் கட்டப்படும். இதிலும் பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக, இதில் மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமாருக்கு தொடர்பு இருப்பதாக பல்வேறு லஞ்ச புகார்களும் திமுக தலைமைக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தன. இந்த சூழலில் தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இங்கே திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டார் ராஜ்குமார். அவருக்காக எந்த விதமான கட்சி பணியோ அல்லது தேர்தல் பிரச்சாரமோ செய்வதற்கு முன்னாள் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் வரவில்லை. எந்த கோவை மாநகர பகுதி முழுவதுமே தேர்தல் பணி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் சொல்லப்பட்டது. இந்த சூழலில் தான் தற்பொழுது கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் இன்று தனது ராஜினாமா கடிதத்தை மற்றொரு ஆள் மூலமாக கோவை மாநகராட்சி ஆணையரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார். மார்டின், அடுத்த கோவை மேயரா யாரை நியமிக்க இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு?
கோவையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இதர 96 திமுக மன்ற உறுப்பினர்களில் முன்னும் அடுத்த பெண் மேயராக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு 3 பேருக்கு சொல்லப்படுகிறது. அதில் முதலாவதாக பெயர் சொல்லக்கூடிய நபர் யார் என்றால் தற்பொழுது கிழக்கு மண்டல தலைவராக இருக்கக்கூடிய இலக்குமி இளஞ்செல்வி. இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது திமுக மாவட்ட செயலாளருமாகிய கார்த்திகின் மனைவி. இவர் பெயர் கடந்த மேயர் தேர்தலில் அடிபட்டது. அப்பொழுது இவர் கிடைக்கவில்லை. தற்பொழுது இவருக்கு வாய்ப்பு இருக்கும் என்று திமுக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் மேற்கு மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மீனா லோகு. இவர் 3 முறை கோவை மாநகராட்சியில் மன்ற உறுப்பினராக பணியில் இருந்தார். பல்வேறு திமுக போராட்டங்களிலும் பங்கேற்று அனைவரும் கோவை நகர மக்கள் அறியக்கூடிய வகையிலே கொஞ்சம் சற்று பிரபலமானவர் தான். இவருடைய பெயரும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு நபர் என்றால் நிவேதிதா. அவர் தற்பொழுது புதிதாக இங்கே கோவை மாநகராட்சி மன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர். இவர் சிவசேனாதிபதி அவரின் மகளாவார். இவருடைய பெயர் இவர் இளம் பெண்ணாக இருப்பதால் இவருக்கான வாய்ப்புகள் 3ஆம் பட்சமாகத்தான் கூறப்படுகிறது. எனவே அடுத்து வரக்கூடிய மேயருக்கான போட்டியில் இவர்கள் 3 பேருமே இருப்பதாக திமுக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து புதிய மேயரை தேர்ந்தெடுக்கும் பணி அடுத்த வாரம் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி நடைபெறும் வாக்கெடுப்பு மூலமாக அறிவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ட்டின், மேயர் கல்பனாவிற்கு அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் தான் இந்த மாதிரியான ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருப்பதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் அவர் பணியில் இருந்த பொழுது, கடந்த 2 ஆண்டுகளாக கோவை மாநகரத்தின் மேயராக இருந்த பொழுது பெரும்பாலான மக்கள் பணிகளில் கவனம் செலுத்தவில்லை என்று புகார் சொல்லப்பட்டு வந்தது. இதற்கு காரணமாக உடல்நிலை சரியில்லை என்று அவர் தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட அது எந்த அளவில் உண்மை என்பது மருத்துவ வட்டாரங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்திலே பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் மற்றும் மிக முக்கிய தலைவர்கள் கோவைக்கு வந்த சமயத்தில் கூட மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் அங்கே வருவதில்லை என்றும் கூறப்பட்டது. குறிப்பாக கடந்த மாதம் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற திமுகவின் 30 விழாவில் கூட கல்பனா ஆனந்த்குமார் அதன் முன்னேற்பாடு பணிகள் மண்டபம் இந்த மைதானத்தில் அரங்கம் அமைக்கும் பணிகளை கூட வந்து பார்வையிடாமல் இருந்தார் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. இங்கே முக்கியமாக மூத்த அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவாவேலு போன்றவர்கள் அங்கே களத்தில் நின்று பணியாற்றிய பொழுது கூட மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் இங்கே வந்து பணி செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது. இதற்கான காரணம் என்னவென்றால் அவர் உடல்நிலை சரியில்லை என்று தரப்பில் கூறப்பட்டது உண்மைதான். இருப்பினுமே அவரின் உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, அவரால் எப்படி இங்கே பணி செய்ய முடியவில்லை என்பது குறித்து மருத்துவ ரீதியான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.